ஹலோ வியூவர்ஸ், ஃபஸ்ட்டு டே நம்ம ஹிந்தி எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றதில் ஸ்வர் வவல்ஸ் பார்த்தோம். இதில் டோட்டலாக 13 லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா? எப்படி எழுதுறது, எப்படி ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். அதை தான் இப்போ ரீகால் பண்ண போகிறோம். ரீகால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போகலாம். சரிங்களா? கொஞ்சம் பேர் எழுதியிருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா எழுதியிருப்பீங்க. கொஞ்சம் பேர் எழுதாமல் இருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருப்பாங்க. நம்ம இதை ரீகால் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸுக்கு போகலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் லைனை நம்ம எப்போவுமே விட்டுறணும். ஓகே, விட்டுட்டு நெக்ஸ்ட் லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படின்னா, லைனை டச் பண்ணி கீழே தான் நம்ம எழுதணும். ஓகே, லைனுக்கு மேலே போகக்கூடாது. ஆ ஆ ஈ ஈ ஊ ஊ க்ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. நீங்கள் யாரும் எழுதாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நோட் எடுத்துகிட்டு இப்போ என் கூடயே எழுதலாம். இதுக்கு ஒரு 2 minutes தான் ஆகும் நம்ம எழுதுறதுக்கு. சரியா? நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஆ ஆ ஈ ஈ ஊ ஊ க்ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. அடுத்து ஆ ஆ ஆ ஆ ஈ ஈ ஊ ஊ க்ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் விட்டுட்டு ஆ ஆ ஈ ஈ ஊ ஊ க்ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக. அடுத்து ஆ ஆ ஈ ஈ ஊ ஊ க்ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக. ஓகே, ஆ ஆ ஈ ஈ ஊ ஊ க்ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக.
ஆ ஆ ஈ ஈ ஊ ஊ கிரு கிரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இது போல் நீங்கள் வந்து இப்படி லைன் போட்டுட்டு நீட்டாக எழுதணும். எழுதும்போது ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம சொல்லி சொல்லி எழுதணும். ஓகேவா? அப்போ தான் ஈஸியாக மெமரி ஆகும். இப்போ இந்த 1 பேஜ் எழுதிட்டோம் மெமரி ஆகிடுமா அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு மெமரி ஆகாது. ஏன்னா இது அதர் லாங்குவேஜ் இல்லையா? நார்மலாக தமிழ் படிக்கிறதே குழந்தைகளுக்கு லெட்டர்ஸ் வந்து மெமரி ஆகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இது ஹிந்தி அப்படின்றதுனால கிட்டத்தட்ட நம்ம இது வந்து 1 பேஜ் தான் எழுதியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது 2nd பேஜு, அடுத்து 3rd பேஜ். இந்த 3 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த லெட்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷனே புரியும். சரிங்களா? அந்த மாதிரி சிரமம் பார்க்காம நீங்கள் எழுதி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 பக்கமாவது எழுதி பாருங்கள். பார்த்துட்டு எழுதும்போது சொல்லி சொல்லியே எழுதுங்க. அப்போ தான் அந்த லெட்டர் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும், படிக்க தெரியும். மெயின் படிக்க தெரிஞ்சால் தான் ரீட் பண்ண தெரியும். நம்முடைய பர்பஸை என்ன தான் ரீட் பண்ணுறது தான். சரியா? ரீட் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே பார்க்குறோம். ஆகையால் நீங்கள் சிரமம் பார்க்காம இதை வந்து எழுதணும். அதே மாதிரி பேரண்ட்ஸை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. சரியா? அவங்களுக்கு தெரியாது, சில பேரண்ட்டுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. அதனால் நீங்களாகவே ட்ரை பண்ணி கற்றுக்கோங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஈஸியாக இது போல் சொல்லித்தரதுக்காக போட்டுட்ருக்கேன் வீடியோ. ஓகே? இதை நல்லா தரோவாக லேர்ன் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கான்சனன்ஸே போக போகிறோம். கான்சனன்ஸ் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா வியஞ்சன் சொல்லணும். வியஞ்சன் எப்படி எழுதலான்னா யூ யா இன்ச் ஜா இன். வியஞ்சன். வியஞ்சன் மீன்ஸ் கான்சனன்ஸ். ஓகே? வியஞ்சன் கான்சனன்ஸ். அங்கே என்ன பார்த்தோம்? ஸ்வர் வவல்ஸ் பார்த்தோம். சரிங்களா? இங்கே வியஞ்சன் கான்சனன்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. இது தெரியாமல் நம்ம ரீட் பண்ணுறதுன்றது சாத்தியமே கிடையாது. ஓகே? அதனால் ரொம்ப கவனமாக ரீட் பண்ணணும். கவனமாக ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும். நீங்கள் நான் இதை எப்படி எழுதுறதுன்னு ஒரு தடவை சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் சொல்லித்தரேன். ஓகே? இது வந்து கா லெட்டர், இது கா லெட்டர், க கா ஙா. இதை எப்படின்னா தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கா 1, கா 2, கா 3, கா 4, இது ஙா. சரியா? தமிழில் ரீட் பண்ணுறவங்க இப்படி தான் ரீட் பண்ணிக்கணும். இங்கிலீஷில் படிக்கிற இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா, அவங்க இது எப்படி ரீட் பண்ணலாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக இங்கிலீஷில் தெரிஞ்சால் தான் இது ரீட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து கா. ஃபஸ்ட்டு கேஏ கா இருக்கு இல்லையா? இந்த சவுண்டில் தான் நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம். கேஏ கா நார்மலாக. இது வந்து கேஹெச்ஏ கா. இந்த கா ஹச்சுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெஸ் கொடுக்க போகிறோம். ஓகே? கா கா. இங்கே ஜிஏ. ஜிக்கு எப்படின்னா கொஞ்சம் உச்சரிப்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். க க ஹச்சுக்கு க. ஜிஹெச்ஏ க க க ஙா. என்ஜிஏ ஙா. சரியா? கா க க க ஙா. இப்படி தான் ரீட் பண்ணணும். இப்போ நம்ம லெட்டரை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். சரியா? இந்த கா லெட்டரை நம்ம எப்படி எழுதுறதுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம 8 எழுதுகிறோம் இல்லையா? இப்படி 8. இதை நீங்கள் திருப்பி எழுதுனீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஆனால் எழுதுகிற
விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் கொடுங்க. அடுத்து இப்படி இந்த சைடாக இப்படி வாங்க, இப்படி ஒரு 0 மாதிரி இப்படி கொண்டு வாங்க. அடுத்து இதில் வந்து இப்படி டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணி இப்படி மேலே போகணும். மறுபடியும் இப்படி கீழே வரணும். வந்து இப்படி ஓகேங்களா. திருப்பி பார்ப்போம். ஒரு லைனு ஸ்டாண்டிங் லைன் ஒன்று, அடுத்து இந்த சைடு ஒரு சுள்ளி மாதிரி வந்துட்டு மறுபடியும் இதை கொண்டு இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பி ஜாயின் பண்ணிட்டு இப்படி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. இப்படி நெக்ஸ்ட்டு இப்படி கீழே கொண்டு வந்துட்டு இப்படி விட்டுருங்க. ஓகே, லாஸ்ட்டில் பாருங்கள். இதுதான் கா லெட்டர். சரியா? கா எழுதுறது இந்த மாதிரி எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கா லெட்டர் எப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் சி போட்டுக்கோங்க. திருப்பியும் அதே போல் போட்டு இப்படி கீழே டவுனில் க்ராஸாக அப்படி எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? அப்படி க்ராஸாக கொண்டு வரணும். திருப்பி இப்படி போட்டு நெக்ஸ்ட்டு இப்படி மேலே போகணும். சரியா? பாருங்கள், இப்படி இப்படி மேலே போயிட்டு திருப்பி அப்படியே கீழே அப்படியே கீழே கொண்டு வரணும் லைனை. கொண்டு வந்துட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்குள்ளே ஒரு 0 போடுங்க. இப்படி கா லெட்டர். சரிங்களா? இது வந்து KA கா, இது KHA கா. அடுத்தது GA கா. பாருங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜே ஸ்மால் ஜே மாதிரி போட்டு ஒரு 1 போடணும். இது எப்படின்னு பாருங்கள். ஸ்மால் லைன் போட்டுட்டு அதை எப்படி பெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்தது இந்த பெண்டை விட இந்த லைன் வந்து இந்த ஸ்டாண்டிங் லைன் கொஞ்சம் லென்த்தாக வரணும். சரிங்களா? இப்படி தான் இருக்கணும். இவ்வளோதான் கா. இது GA கா. நெக்ஸ்ட்டு க பாருங்கள். க எப்படின்னா இதுதான் இந்த 3 ஆப்போசிட் 3 போடுற மாதிரி சி போட்டு திருப்பியும் அகெயின் 1 சி போடுங்க. இப்படி போட்டு இதை அப்படி மேலே அப்படி லைட்டாக மேலே எடுத்துகிட்டு போகணும். இப்படி மறுபடியும் மேலே திருப்பியும் நம்ம என்ன பண்ணோம், அந்த லைன் அப்படி கீழே மேலே போயிட்டு அப்படியே டவுன் எடுத்துகிட்டு வரணும் கீழே. சரிங்களா? பாருங்கள். க. அடுத்து ஙா. ஞா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்மால் 1 இப்படி ஸ்மால் சின்னதாக அப்படி ஒரு 1 போட்டு திருப்பியும் எப்படி போடுங்க, இந்த சி மாதிரி போட்டுட்டு நம்ம அங்கே ஈ போட்டோம் இல்லையா அஇயில், அதே தான் சேமாக தான் இருக்கும், கொஞ்சம் டிஃபர் வரும். ஓகே, திருப்பி இப்படி லைன் எடுத்துருவாங்க, இப்படி வளைச்சி கொண்டு வாங்க, இப்படி கொண்டு வந்து இப்படி முடியும். கடைசியில் பார்த்தா நமக்கு எஸ் ஷேப்பில் கிடைக்கும். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம, இந்த மாதிரி ஈ போட்டாலும் சரி ஞா போட்டாலும் சரி இந்த லைனும் இந்த கார்னரும் சேமாக இருக்கணும். சரிங்களா? போட்டு இந்த கார்னரில் ஒரு டாட் வைக்கணும். இதுதான் ஞா லெட்டர். பாருங்கள், கா கா க க ங, கா க க க ங. இதுதான் ஃபஸ்ட்டு லைன்ஸு. ஓகே, நம்ம திருப்பி எழுதுகிறோம்.
கா கா க க ங. நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு அது போலயே லைன் போட்டுக்கோங்க. சரியா? அப்படி லைன் போட்டுட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஒரு லைன் லீவ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு லைன் லீவ் பண்ணி தான் நம்ம எழுதணும். அடுத்தடுத்து எழுதுனீங்கன்னா நீட்டாக இருக்காது பார்க்குறதுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 பேஜஸ் வந்து எழுதி பார்த்துருக்கணும். எழுதி பார்த்து இந்த லெட்டருடைய உச்சரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, கேஏ கேஹெச்ஏன்றதெல்லாம் மெமரி பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் வந்து ஜிஏ கா எழுதுங்கன்னு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இந்த காவை எழுத தெரியணும். ஓகே, ஙா எழுதுங்கன்னா இந்த மாதிரி எழுத தெரியணும், இந்த மாதிரி எழுத தெரியணும். அப்போ லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு தரவாக தெரியணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு எழுத முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டுக்கு போகவே முடியும். இப்போ இதை வச்சு உங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து 4-5 லெட்டர்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோமா, ஆல்ரெடி நம்ம ஆட்டு அக லேர்ன் பண்ணியிருக்கோமா. இதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு 2 வேர்ட்ஸ் மட்டும் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஆ லெட்டர். இந்த ஆ லெட்டரோட நான் இந்த காவை ஜாயின் பண்ண போகிறேன். ஓகேவா? ஹவு டு ரீட் திஸ், இதை நம்ம எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா ஆ இக் ஆக். ஓகே, ஆ இக் ஆக் அப்படி ரீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த லெட்டர் நான் எழுதிலேயே உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஈ இப்போ காவை ஆட் பண்ணுறேன். செகண்டில் எழுதியிருக்கோம் இல்லையா கா, அந்த காவை ஆட் பண்ண போகிறேன். ஈ இக் ஈக், ஈ இக் ஈக் இப்படி ரீட் பண்ணலாம். மற்றபடி ஊ இக்கு ஏக்கு எழுதலாம். பாருங்கள், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நமக்கு ஏ லெட்டர் தெரியும். ஃபஸ்ட்டு காவை ஜாயின் பண்ண போகிறோம். கேஏ காவை ஏ இக் ஏக். ஓகேவா? ஏ இக் ஏக் இந்த மாதிரி. இப்போ நமக்கு தெரிஞ்ச லெட்டர்ஸை வச்சுட்டு கொஞ்சம் வேர்ட்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்படி தான் நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம 30 டேஸ்க்குள்ளார ரீட் பண்ணி முடிக்கணும். அதாவது கம்ப்ளீட்டாக ஹிந்தி வந்து நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக ஒரு லெசனாக ஹிந்தி புக்கை ரீட் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். அப்படி தான் நாங்கள் எய்ம் பண்ணியிருக்கோம். வித்தின் 30 டேஸில் நம்ம வந்து ரீட் பண்ணி முடிக்கணும். ரீட் பண்ணி கற்றுக்குறோம், லேர்ன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். லெட்டர்ஸையும் சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை ஒரு 3 பேஜஸ் எழுதி வைங்க. நம்ம நாளைக்கு கிளாஸில் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.